whatever Gana Vinod does, இது வரைக்கும் எல்லாமே falls back on அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நெய்பர்ஹுட்ல, அவங்க ஜாலியா வளர்ந்த நெய்பர்ஹுட்ல, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இட்ஸ் நார்மல், இட்ஸ் காமன். ஜஸ்ட் டிக்லிங் ஈச் அதர் எனிவேர். அதெல்லாம் வந்து ஒரு ஜோலியான அந்த நெய்பர்ல ஹேப்பி பீப்பிள், ஹேப்பி திங்ஸ் பண்ணணும்னு ஒரே லைன்ல வச்சு அடிப்பாங்க. It's always boils down depending on the person where he or she grew up. இத வச்சு தான் நெறைய பேரு இந்த சீசனே கானா வினோத் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. And I just want to call that out. How sometimes ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சில டைம்ஸ் கம்யூனிட்டி இஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் பிகம்ஸ் தியர் ஷீல்ட். இன்னொருத்தவங்களுக்கு வந்து தட் பிகம்ஸ் அந்த அடி அடி கொடுக்குற குச்சி மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது எல்லாமே ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. இன்னொருத்தவங்களுக்கு அது கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் what do I say? Humbug. In the show way, they are just playing with, they're thinking they're playing with audience emotions, but we know that, they're just playing a stupid game. I think people like y'all and all, Big Boss வந்து இத்தனை வருஷம் பார்த்திருக்கிறது, you guys can see through all this rubbish narrative அவங்க செட் பண்றது. They're just setting some stupid rubbish narrative. And 1 hourல பார்க்குறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சுத்தமா ஒண்ணுமே they can't even connect to what these characters are actually pretending to be or not be. And everybody will say Gana Vinod is the only true, genuine person, just like Ramya, who's just being themselves and சொல்வாங்க. மத்தவங்க எல்லாரும் வந்து are playing a role மாரி சொல்வாங்க. That's how it is. That's how I'm seeing it. Whatever little that I've been seeing, it's just it's everybody's saying this is a stupid season and all that thing. I think last 3 seasonsuமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. It's just Vijay TV was setting a narrative and people were just sitting there and talking about it. That's all I want to say. I'm sorry I sound so disgruntled, but a grown up man does that, but it's all going to fall upon, in our neighborhood where we grew up, this is fun. That's it, bottom line. ஓகே. அது அது நீங்க சொல்ல வர்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அவங்க ஏரியா வச்சு இந்த மாதிரி ஒரு 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 ஃப்ளா வந்து பண்ணாங்கனாலும் தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த ஏரியா வச்சு இவங்க தப்பிச்சுப்பாங்க? அது எனக்கு புரியல. அந்த ஏரியாலாம் எவ்வளவு டீசெண்டா மாறிடுச்சுன்றது வந்து அந்த ஏரியால இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாது. பொதுவான ஜனங்களுக்கு, வேற ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன். அந்த ஏரியாலாம் எவ்வளவு டீசெண்டா மாறிடுச்சு. அத இன்னமும் அத சொல்லி இவங்க பண்ற தப்புக்கு இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டே இருந்தாங்கன்னா வொர்ஸ்ட். அதுவும் இந்த ஒரு கேம் ஷோக்கு. Sam, even actually, I know, நான் யூஎஸ்ல இருந்தாலும் every year I come to Chennai and my sister actually runs some businesses and all that, and they run cloud kitchens. There are a lot of things அங்கே, okay, and that actually a lot of people who are politically affiliated, those who move into the law firm, being advocate counselors, all of them நிறைய it's developed, to keep saying that to fall back on that old narrative is humbug. அதான் சொல்றேன், that is not what it is, but that's the narrative that they will set, is all எக்ஸாக்ட்லி I'm trying to say. எக்ஸாக்ட்லி தப்புன்னா தப்பு தான். அதுக்காக நான் இங்க வளர்ந்தேன், இங்க படிச்சேன், அதெல்லாம் கொண்டுட்டு வந்தாலாம் கேவலத்தின் உச்சம். அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திவாகர் சொன்னாப்ல, என்ன சொன்னாப்லன்னா, ராயபுரத்துல கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கான். அப்ப என்ன சொன்னாங்க, இவன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவையே பேசுறான், இவன் பெரிய காஸ்டிஸ்ட் கிளாசிஸ்ட் அப்படின்னாங்க. அப்போ இன்னைக்கு நீ ஒரு தப்பு பண்ணிட்டு, நான் இந்த ஏரியால வளர்ந்தவன், இப்படிதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி நீ தப்பிக்க நினைச்சினா, நீதான் அந்த ஏரியாவை, அந்த காஸ்டிஸ்டும் கிளாசிஸ்டும் நீதான் பண்றது அப்படின்ற மாதிரி வராதா அது? That's exactly how I feel. ம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு 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 ஜான்ரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு they are doing all these things and it's unacceptable, Yeah. but if it doesn't come in 1 hour, nobody's அத மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெனரல் பாப்புலேஷன் வியூவர்ஸ்க்கு தெரிய போறதில்ல. கண்டிப்பா தெரிய போறது இல்ல.
ம். அண்ட் விஜய் சாரும் பேச மாட்டாரு. ஆமா. எனக்கு And poor Aurora will be taking this and going through this until அவளுக்கு ஒரு breaking point வர மட்டும். And we keep expecting to say no means no தொடாத அப்படி எல்லாம் சொல்றதுக்கு we will be expecting Aurora to speak out. And நீங்க சொன்னது ரைட் தான். அரோராவும் she will keep doing it until வினோத் அவளுக்கு அகேன்ஸ்டா போனாலும் அந்த டைம்ல சொன்னாலும் சொல்லுவா. பட் அது தெரியல. I'm not sure about இல்ல it. அது But அது 2 விஷயத்துல பார்த்துட்டோம். திவாகர் விஷயத்திலயும் பார்த்துட்டோம். பாரு விஷயத்திலயும் பார்த்துட்டோம். கண்டிப்பா அரோரா உடைய கேம் அப்படிதான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கு நான் கேம் தான் சொல்றேன். பர்சனலாவோ இல்ல கேரக்டராவோ நான் சொல்லல. அது ஒரு கேமா தான் அவ விளையாடுவா அந்த இடத்துல. ம். ஸோ சாமுel ப்ரோ ஆக்சுவலா இதை எதை காட்டணும் காட்டக்கூடாது அதை ப்ரொஜெக்ட் பண்றதே டிவி தான் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. இது டிவி எல்லாத்துக்கும் செட் காரணமே பண்றல. விஜய் டிவி தான். அவங்க செட் பண்றது தான். ஒருத்தனை நல்லவனாலும் காட்டலாம், ஒருத்தனை கெட்டவனாவும் காட்டலாம். இவங்க கிரியேட் பண்ணி தான் திவாகரை வந்து எப்படி காட்டணுமோ காட்டுறாங்க, வினோத் எப்படி காட்டணுமோ அப்படி காட்டினாங்க. அப்படிதான் செட் பண்ணி சூப்பரா பண்றாங்க எல்லாரையுமே. சரி அந்த இருக்கிற ஒண்ணுமே இல்ல. திவாகரோட எக்ஸிட் பயண வீடியோ சாரி உள்ள போயிடுச்சு உங்க வாய்ஸ். பயண வீடியோல பாத்தீங்கன்னா அதோட வெளியில அவருக்கு ஒரு ஃபேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிடுச்சு. அது நல்லா இருக்கு. இவங்க அந்த கேவலமா எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பயண வீடியோல அதுதான் காமிச்சிருக்காங்க. or it could be also it was an last minute decision கூட ஹரிபுரியா ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இஃப் யூ நோட்டீஸ் திவாகர் கூட இருந்த மேக்ஸிமம் பார்வதியோட போத் ஃபைட்ஸ் அவங்க பேச அந்த ஐ டோன்ட் திங்க் தட் அந்த பயண எக்ஸிட் வீடியோல அவங்க ஷி ஈவன் பாப் அப். ஆமா. So it could be also either way. ஒன்லி வினோத் புள்ளி பண்ணது மட்டும் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. ப்ரோ இது டிவி இது மட்டும் கிடையாது, யூடியூப்ல பேசுறவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த நெரட்டிவ் தான் சூப்பரா செட் பண்றாங்க. ஆனா கானா விண்டத்துக்கு அந்த நெரட்டிவ் செட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாக்குறது அந்த 1 hour தானே பாக்குறாங்க. ஓகே. தாத்தா ஆண்ட்ரைஸ் பண்ணாரு போயிட்டாரு. போன் கால் நினைக்கிறேன். தெரியல. இன்னொரு வீடியோ வர வந்திருக்கு ப்ரோ. என்ன வீடியோ? ஐயோ மேல போட்டிருக்கேன் பாரு. எத்தனை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. திஸ் கை இஸ் கோயிங் ஓவர்போர்ட். சரியா பேசாம ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சு வைங்க, டிஆர்பியாவது ஏறும். சிம்பிள். விஜய் டிவி கீழே இருக்கீங்கன்னா பாருங்க, சூப்பர் சான்ஸ். அப்படியே கொடுத்து அனுப்பிச்சு வச்சிங்கன்னா உங்களோட டிஆர்பிக்கு சீசன் 7 டிஆர்பி அப்படியே அடிச்சு தூக்குங்க. I actually saw this Rasigan. Now I was just Live switching launch. over to live, or it just happened less than an hour ago. Because like I know. just before lunch break, I switched over to live, and I was just seeing this. I was like, my God, what is he doing? Oh, என்ன பண்றான் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். couldn't figure out this guy, man. எனக்கு வந்து சிம்பிள்னா I didn't watch the whole live today. சரியா இன்னைக்கு வந்து I was taking break. So இந்த வீடியோ வந்தோடனே சரி ஓகே let me go and see if this is the valid video. So as I do always like verify, cross verify. Was there a connection? Was there a scenario? அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன validation? Nothing. Amit was just talking. He did that armpit one. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு like I was just jumping and watching. Suddenly I got this one. TL தேடி பார்த்தேன், no one has posted it. So okay, let's bring it this Yeah. also. And also it was very அது ரொம்ப பிஸாரா இருந்துச்சு. Very ஆக்சுவலி bizarre. வந்து வேற இடத்துல கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. Suddenly the camera panned and then they showed exactly it was like that, and they showed for about just a minute or so. அதுக்கப்புறம் the camera moved off. அது ஏன் அவங்க அப்படி காட்டினாங்களே எனக்கே பிஸாரா இருந்துச்சு. What is this man trying to do அப்படின்னு. I don't know. There's something very wrong at this point. And I'm not able to put my finger on him exactly what it is. But soon, I think hopefully people will find and people will start questioning this. This is very, very, very weird. First week, நிறைய incidents நடந்திருக்கு. And people are giving excuses one after the other. And when you keep on looking at this again and again, right, it becomes like a pattern. Even இவன் சும்மா பண்றதே இப்போ எனக்கு கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கேன். I am feeling like I should start questioning even what he does in task, even what he does in a normal friendly way. Everything needs to be questioned மாதிரி தான் இப்போ எனக்கு போயிட்டு இருக்கு with what this guy is doing at this point. And
when I see these supporters coming and backing this, right? I was like, யார்ரா நீங்கலாம்? எங்கிருந்துடா வர்றீங்க? How can you say okay to this? I see some woman backing this guy. I was like, okay, I don't want to talk about this. I don't want to offend you guys also. So I just stopped posting it. I said like, okay, friend இப்படி தான் இருக்கு. You look at the video, you make your own decision. I am not saying anything. My postல வந்து I literally putting like friends இப்படி தான் இருக்காங்க. Just friends தான் போடுறேன். The video, you can make your own opinion. I don't need to say anything. The video says everything. Also, like, you know, before I joined you guys, I was just chatting to my sister and அவ சொல்லிட்டு இருந்தா. Like the entire housemates are எப்படி பார்வதி அவ வந்து நல்லதனமா பார்க்குறா. அவள போக விடாம, அவள எவ்ளோ வார்த்தையால கேவலப்படுத்த முடியுமோ, அந்த மாரி they are talking to her and, you know, treating her badly. அது வந்து on top of it, they are planning to ஒதுக்கி வச்சுfy her and all that she was telling. So I don't know what these guys are doing. எனக்கு சீரியஸ்லி பார்வதிய எலிமினேட் பண்ணிட்டாலே நல்லதா இருக்கும்னு தோணுது. And just பார்வதி see eliminate how they can பண்ணிட்டாங்கன்னா, yeah, they can try. இல்லங்க they should just பார்வதி ஸ்ட்ராங் எனஃப்ங்க. பாப்போம். ஸ்ட்ராங் தாங்க. See, இல்லங்க. ஷி இஸ் நாட். அவ ஆக்சுவலி அப்படி பிரிட்டெண்ட் பண்றா. ஷி இஸ் குவைட் வல்னரபிள் தான் எனக்கு தோன்றுது. வாட்டெவர் லிட்டில் ஐ சீ ஹர் டாக்கிங் அண்ட் ஆல் தட்ல. அவ வார்த்தைய முதல்லருந்து விட்டது கூட, யூ நோ, பிகாஸ் தே வர் பீயிங் குவைட் நாஸ்டி டுவர்ட்ஸ் ஹர். அதனால தான் ஷி ஸ்டார்ட்டட் அட்டாக்கிங் தெம். பிகாஸ் அவளுக்கு இருக்கிற ஒரே திறமை, ஷி இஸ் நாட் பிசிக்கலி அண்ட் ஆல் தட். வார்த்தை. ஷி கேன் பி ரியலி நாஸ்டி வித் வேர்ட்ஸ் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு. விக்ரம்லாம் பண்றது வந்து வித் வெனம். பார்வதி பண்றது அவளுக்கு டாப் ஆஃப் த ஹெட்ல வாட்டெவர் வேர்ட்ஸ் கம் ஷி ஜஸ்ட் ஸ்பியூஸ் இட். சம்டைம்ஸ் மீனிங் தெரியாம வேற பேசுறா. நாட் அன் எக்ஸ்கியூஸ், ஓகே. பட் வாட் தீஸ் விக்ரம் அண்ட் ஆல் இஸ் டூயிங் வந்து இஸ் வெரி மோட்டிவேட்டட் வித் யூ நோ வெஞ்சன்ஸ். ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் ஹீல் கீப் சேயிங், என்னோட ஃபேமிலி பார்க்குறாங்க, என்னோட இது பண்றாங்க. பட் உன் ஃபேமிலிய பத்தி, உன் வளர்ப்பன பத்தி பேசினா தட் இஸ் அகெயின்ஸ்ட். பட் ஹி இஸ் த ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் பிரிங்கிங் ஹிஸ் ஃபேமிலி. மத்தவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி பார்க்கலையா? மத்தவங்களுக்கெல்லாம் அம்மா இல்லையா? அவள போட்டு இப்படி உதைக்கும்போது அம்மா இல்லையா? மிதின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, அண்ணன் இல்லையா? இன்னும் கழுத்துல மாரி மிதி கேக்குதா பேசுறது? இல்ல, இல்ல. இல்ல கேக்கல. கேட்கல. எனக்கு சுத்தமா கேட்கல. பேசுறாங்களா என்ன? இல்லையே. இல்ல அஞ்சலி பேசுங்க. கேக்குது. Oh, sorry. கட் ஆயிடுச்சு. இல்ல, sorry, I got a call, ஓகே so I just had to take it. So I just, as I'm saying, this is like, it's very nasty, you know, just using this girl and the Parvati. I just don't vote for Parvati. Let her get eliminated. That's my key. And then let them run. அன்பு அன்பு இல்லம் அப்புறம் ஓடட்டும். அன்பு, பிபி, எல்லாரும் அன்போட they will run the whole season. You know, just don't அப்படி vote for சொல்ல Parvati. முடியாது. Let her get eliminated. பார்வதி இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா அன்புக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி எலிமினேட் ஆயிட்டா இவங்கெல்லாம் வல்ச்சர்ஸ். ஒருத்தரை கடிச்சு சாப்பிட்டுக்கிற அளவுக்கு கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இப்ப இருக்கிறவங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ். Yeah, then let them, right? They will have other targets. Why only, you know, 15 of them? Every bit of TL வர clips எல்லாம், or even இதுல வரது எல்லாமே, they just sitting there and talking about her. விக்ரம் என்னன்னா இவளை பத்தி பேசுறான். எஃப்ஜே இவளை பத்தி பேசுறான். கன்னி இவளை பத்தி சப்ரி இவளை பத்தி பேசுறான். உள்ள அந்த பொண்ணு வாட் இஸ் ஹர் நேம் சுபிஷ்காவும் இவளை பத்தி பேசுறா. You know, see how I saw that bit also in live because it came during the Vinod time. அவ ஏதோ ஒரு டிஷ் வச்சிருக்கான்னு, and they already gave an explanation and Amit said நான் அது நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. But she was not satisfied. இதை எப்படி ஒரு சீன் ஆக்கணும்னு she's taking it and trying to make a chaos out of it. I was like, Subishka, என்ன ஒரு
um, கெட்ட மனசு உனக்கு என்னால அப்படிலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. Okay, they said they're going to eat, it's resolved. But she's taking it back to the team and she's narrating the whole thing all over again, and everybody's popping into it. And it's only because it's Parvati. Just so ugly, you know. I was really, and the first week, I liked Subishka, but after that, what is that, QC task, I really didn't like that girl at all. She will do anything, and then hanging around with Vikram, she's just becoming wild with that person. Avlo nasty she's becoming. Today, the way she was doing, my God, and that beatbox, I can't tolerate it. Tell me, anybody can tell what they நீ எப்படி அந்த அந்த இதுல இருந்து வந்த பொண்ணு, how can you talk like that? People say, so be it, I will talk. I'm not talking about where then all people are being. I'm only talking about அவங்க எப்படி இந்த ஷோல பிஹேவ் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க எங்க இருந்து வந்தாங்களா எனக்கு that doesn't matter to me. This is a leveling ground. This show is a leveling ground. I cannot be using அவங்க எங்க இருந்து வந்தாங்க, என்ன படிச்சாங்க, அதெல்லாம் வச்சு பேச முடியாது. This is like everybody is equal here. How you behave in the show day to day, அது வச்சு தான் பேச முடியும். So that's, I just hated what Shubishka did just a few minutes ago. ஓகே. சுபிக்ஷா வந்து ஏன் அது விக்ரம் உடைய தாட்ஸ் தான் முக்காவாசி இல்ல 100% விக்ரமுடைய தாட்ஸ் தான் சுபிக்ஷா அங்க பேசிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு வச்சுட்டு உள்ள இவ்வளவு நாள் இருக்காங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது. இதுவுமே ஒரு பொலிட்டிக்கலா வைக்கிறாங்களான்றது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. எப்படி கானா இனத்தை ஒரு பொலிட்டிக்கலா வச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சுபிக்ஷாவும் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டேஞ்சர் ஜோன் கூட வரல. லாஸ்ட் டைம் வந்து கனியும் திவாகரும் தான் உட்காந்தாங்க, சுபிக்ஷா வரல டேஞ்சர் ஜோனுக்கு. ஒய் அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது. Maybe official votes வருதான் சாம். Maybe right. மேபி She has some backing. அபிஷியல் ஓட்டு பிரகாரம் பார்த்தா திவாகர் போயிருக்கவே வேண்டியது இல்லையா? திவாகருக்கு ஓட்டு இம்பாக்ட் இல்லைன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அபிஷியல்ல. Ghana is getting exposed bro. போய் 2 நாள் தான் இந்த ஆகுது. ஷோவே ஒரு What 2 Ghana சீசன் is 3 used to சீசனா பார்த்தா சம்திங் ஃபிஷி இஸ் ஹேப்பனிங். அது you're not able to put the finger on it. ஆமா. இல்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. அத வந்து அசெம்பிள் பண்ணி ப்ரூஃபோட எடுக்க முடியாது. அசெம்பிள் பண்ணி வச்சு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், சப்மிட் பண்ற மாதிரி இல்ல. ஏதோ நம்மளெல்லாம் ஃபுல்லாவே ஒரு முட்டாள் கூட்டமா நினைச்சு மக்களை இதை பார்த்து வெளியில வந்து ஒரு பெரிய டாக்ஸிக் ஆக்கி அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியுது. Again, I don't know, Sam, whether I have any expertise in Big Boss multiple seasons, you know. But Anna in season 7 இருந்து தான் நான் பார்க்கிறேன். அப்பமே they created one narrative like, you know, big house, ஸ்மால் ஆர்ஸ், big boss, small boss. அப்படி ஒரு narrative create பண்ணாங்க. You know, a larger community versus a smaller community மாதிரி. Think about it like that. Last year they played with gender. எஸ், Okay, this year they're playing with class, not caste. They started off with, you know, super deluxe luxury versus you guys not having luxury எஸ், or எக்ஸாக்ட்லி. whatever, you know, ஏற்றத்தாழ்வு. basic necessity. அந்த மாதிரி they are spinning, you know, they're thinking, okay, இந்த மாதிரி ஒரு concept கொண்டு வந்தா definitely viewers வந்து will talk about it. அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க. I don't know how many people are viewing this. I don't know what's the viewership on you know, on Hotstar and all that. So, but ஏதோ they are trying to create that polarization ன்னு சொல்லுவோம்ல. Okay, make people not just take a definitive stand, but you know, kind of break it apart மாதிரி. Something ugly they are doing, and அதுல வந்து when people start சம் talking கைண்ட் ஆஃப் about it, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு ஒரு பிரிவினையை கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. எனக்கு போய் வெளியில பேசிட்டு இருக்க இந்த டாக்ஸிக்கை பார்த்து அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. but how many people now, even in this chat room, எத்தனை பேர் actually are watching? Because now watch பண்றது கிடையாது அவ்வளவா.
இன்னைக்கு இப்போனும் 1 hour எபிசோட் பார்க்கல. பட் people who are watching it, they're feeling really annoyed, irritated. So they just move off. You know, my sister வந்து அவங்க ஆஃபீஸ்ல வந்து she actually streams it. And some of them go tell her, அக்கா ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுமா, they go ask her. So அதே இட்ஸ் இட்ஸ் நாட் ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் குட் ஃபன் அந்த மாதிரி ஃபீலிங்ஸை உண்டாக்கல. இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் கைண்ட் ஆஃப் டென்ஷன் இன் பார்க்குறவங்க மனசுல ஒரு டென்ஷன் உருவாக்குது. ஸோ அதனால they don't want to watch it. So I don't know நீங்க எத்தனை பேர் are regularly watching this and feeling like, you know, totally irritated and, you know, feel like, you know, just slamming the remote and walking out. Not only irritated, கொஞ்சம் borderline ஒரு சிலர் who are very invested, அவங்களுக்கு கோபம் கூட வரலாம். எனக்கெல்லாம் வராது. I'm like, you know what the heck, I just shrug my shoulders and walk out. This has got nothing to do with meன்னு நான் போயிருவேன். பட் ஒரு சில ஸ்பேசஸ்லலாம் when I was listening last weekலாம் எனக்கு வந்து நிஜமா I felt என்னடா இது இப்படி பேசுறாங்களேன்னு இருந்துச்சு. Because they were so invested in the show. I don't know how many of you feel that way also. No, there's a lot of people who are interested. See, we do have our day jobs. இது வந்து சும்மா வந்து டைம் பாஸ் பண்றதே வந்து நடுவில் மாறி மாறி நான் இப்போ நான் விட்டேன் அப்படின்னா மேபி ஐ லாஸ்ட் சாம் ஆர் அபி. அதே மாதிரி அபி விட்டான்னா ஷீல் கம் அண்ட் ஆஸ்க் அஸ். அதே மாதிரி நைட் கிளிப்ஸ் எல்லாம் நாங்கள் பெருசாலாம் பார்க்க முடியாது. ஸோ ஹூ ஆர் இன் அதர் டைம் ஜோன்ஸ் வில் வாட்ச் நைட் கிளிப்ஸ். அவங்க வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்துச்சு. இஃப் எனி திங் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கோ வாட்ச் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் ஆல் லைக் மல்டிபிள் பீப்புள் putting their thoughts and inputs. இது இருக்கு போய் பாருங்க. ஏன்னா there are, see, we can go rewind back and see some clips. Okay, we do have links where you can go back and see things. So if there is anything specifically interesting, we do go back. Personally, I do go back and check if that is actually in the cut கூட when they immediately posted, I didn't reply back immediately. I went back, I saw the clip myself. Okay, it has happened. And the extended cut, you know, you only saw the one that he did the hand. Okay, he actually will be tapping her thighs and everything, which was the next cut, but it was not that much clear. So I think people have cut that out. I do have the full video. Just cause like people come and say that இது என்ன கான்டெக்ட்னு தெரியாது, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க. ஏன்னா this is the same thing they did with Ramya's video. என்ன கான்டெக்ட்னு தெரியாது, you need to give us the better video, AI video அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. They came with AI as a response for that Ramya video. So Yeah. you had to get them the whole video of literally Vickles on the finishing the task and vomiting and finishing off with the whole thing. I got the whole video for them so that these people will say this is not AI dude, this happened in live. We have the clip. Same thing I did today. I didn't want, that was a very small video, right? That was a 5 seconds video or Yeah. something. And I didn't want like people to come and again say that it's AI. I went and took the 5 minutes, sorry, I went and took the 2 minutes before that. I went and took the 2 minutes after that also, so that you know actually what's happening with that scenario. So that people can't come and blame saying that no, this didn't happen, this is AI. No, I have the video. If anyone has doubts, I'll give you the video. That is fine. Because see, that's the thing. And I take videos, but I wait for someone to put it on TL because this copyright strike is a headache. So I don't personally want to post anything unless literally no one else is questioning it. Yeah, again, அது என்னன்னா, if you go back to Ghana Vinod, I don't know, does he do it to, does he seem so இவ்ளோ ஓவர் ஃப்ரெண்ட்லியா மத்த கேர்ள்ஸ் கிட்ட இருக்காரா என்ன, மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருக்காரா என்ன? இல்ல. Ramya and Aurora specific. And அதுவும் இப்ப வந்து அரோரா, because அரோரா வந்து கமருதீன் கிட்ட இருக்கறாங்க and he is also big friends with கமருதீன். Actually, இந்த கிளிப்புக்கு முன்னாடி இன்னொரு கிளிப் வந்து நான் லைவ்லயே பார்த்தேன் அது ஃபுல்லா. அந்த டைம் வந்து ஹக் பண்ணிருப்பாரு. ஒரு ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு ஹக் பண்ணிருப்பாரு. ஏன்னா பக்கத்துல 6 அடியில ஒருத்தன் இருக்கிறாரு, அவரை ஹக் பண்ணிருக்காமேடான்ற மாதிரி இருந்துச்சு. ஒய் அரோரா இது yesterday and the spin also was not necessary there. See, Kimi and Kani were dancing, so Aurora was just joining them. He literally jumped up, he went to Aurora, he lifted her up and spinned her up. And within the next half an hour, she went and changed her dress and came back.
I don't know if anyone noticed that. Yesterday, when she was wearing that whole blue gown, okay, when she was dancing. முடிஞ்சு 30 minutes to 1 hour, when you see the live, you can follow the live. She went and changed the dress. Because that was very uncomfortable. Okay. Yeah. Sweetie. We can't record that Sweetie whole 1 வாங்க. hour, right? So I didn't put it. I was watching that, but I didn't put it. A lot of things are happening, okay? They're not raising it at this point. I think Aurora will raise it when there is an issue. Ghana raises an issue against her. I think that's what is going to happen. Sam சொன்னது அதுல நான் ஒத்துக்கிறேன் actually. That might happen. Not today. இல்ல கண்டிப்பா நடக்கும். அந்த பொண்ணோட சீரிஸ் ஆஃப் கேம் வந்து அப்படிதான் இருக்கு. நாட் பிளேமிங் என்டையர் கேரக்டர், பட் கேம் இஸ் லைக் தட். அவளே சொல்லியிருக்காள் வாக்குமூலம் கொடுத்துருக்கா, நான் வந்து நாட்டியஸ்ட் லட்டியஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல இன்னைக்கு நேத்தன்னு தெரியல, உட்காந்து பேசி பார்வதி கூட உட்காந்து ஒரு நினைக்கிறேன். I saw the video today though. I don't know, maybe it was tossed. நேத்து மார்னிங் பார்த்தேன் அந்த வீடியோவை. ஓகே. நேத்து லைவ்ல. ஸோ மேபி ஸ்பெசிஃபிக்கா யார் யார் வீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்து ஒரு கேம் ஆடுற மாதிரி இருக்கு அரோரா. அப்படி ஒரு I don't know what actually is the plan for சீப் கேம் பிளே இல்ல அது. still a gameplay, right? அதுல எந்த வகையில அது ஒரு ஆனஸ்ட் கேம். Elimination game, Sam. எலிமினேஷன் சைலண்டா இருந்து அது சொல்லுவாங்கல்ல. You're branding them and taking them out, but still you are taking them out, right? You are still inside, they are outside. You're still going to get paid for that week. They are not. ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, கள்ளனானம்னாலும் குள்ளனானம். சைலண்டா இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. And people are trusting her, right? As long as that happens. And Amrudan is like literally trusting whatever she says. நம்ம ஆடியன்ஸும் ஒரு மைண்ட் செட் வரணும். இது ஒரு கேம் ஷோ, கேமா பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டைலாக் ஒரு ஃபயரியா ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு அவங்க ஏட்ரட் காமிக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு சண்டை போட்டா இவங்க உடனே ஃபயர் விட்டு டைட்டில் வின்னர் ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் மாறி அவங்க எப்படி அந்த டைட்டில் வின்னருக்கு வரத்துக்கு எப்படி சர்வே ஆகி ஒருத்தவங்களையா எலிமினேட் பண்ணி மேல வரத்துக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அது அந்த வகையில ஒரு ஆனஸ்ட் இருக்கணும். See, this is just a start. This is 40 days தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அரும்பு இன்னும் மேல இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. What all they're going to do. Honestly, in my mind, from whatever I've watched, the characteristics of how these in the people, in the housemates, எப்படி வந்து ஒருத்தர் pawns-ஆ யூஸ் பண்ணி விளையாடுறாங்களே, அதுல வந்து the dirtiest games those people யாரு விளையாடுறா, in my opinion, Vikram is number 1 எனக்கு. Aurora is number 2 எனக்கு really. All the people are saying Parvati is playing mind games. எனக்கு அவ கத்திக்கிட்டு தான் இருக்காளே தவிர she's I don't see much very extremely smart play எல்லாம் அது. இவங்க தான் they are doing a very cunning. Everything in her sleeve. எல்லாருமே I know, exactly. Everything is out there in the open. Everyone knows what she's doing. Shubishka. Yeah, Shubishka. She's another, Vikram follow பண்ணி she's thinking she's playing a very intelligent game ன்னு நினைச்சிட்டு அவ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. And following all these people is upcoming is now Chechi. Chechi is also playing a dirty game. So these game. 4 only are, these 4 are actually, ஏன்னா like even Chechi கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். But these 3 people, they're playing a dirty game. But the other housemates are actually thinking, oh, they're doing a great job. They're phenomenal and நினைக்கிறாங்க. They're genuine. They're awesome. அப்படின்றாங்க. நல்லவருங்க. தங்கங்க அவ்வளவு நல்லவரு. என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்றது? விக்கல்ஸ். Actually இந்த ஹவுஸ்லயே ரொம்ப ஹார்ஷா பேசினது விக்கல்ஸ் தான். ரஷ்யா ஒரே நிமிஷம். அந்த ஸ்வீட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. whole Vienna's game is fully gone. கேக்குதா? என்னது? கேக்குதா? அந்த ஸ்வீட்டி வெயிட் பண்றாங்க. அவங்க பேசிட்டோம் அப்படியே பேசிக்கலாம். Okay, ஸ்வீட்டி வெயிட் பண்ணு. இது விக்கல்ஸ் வந்து Vienna's game is spoiled now because Vickers gave the idea 2 weeks back. Vickers was the one who pushed Vienna towards FJ. But I disagree, bro. Does Vienna doesn't have any brain?
ஏ வை டு யூ ப்ளேம் விக்ரம்? அது 4 அவளோட பேர் இதுங்க. 4 அது ஐடியா செகண்டரி. சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா ஹூ வாஸ் தி ஸ்பார்க்? இல்லங்க. அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அவ அந்த வீட்ல இருந்திருக்கா. ஆதிரைக்கும், எஃப்ஜேக்கும் என்ன நடந்திருக்குன்னு நம்மள விட அங்க உள்ள இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஷி இஸ் கோயிங் டு எஃப்ஜேனா இட் இஸ் ஹர் ஃபால்ட். நோபடி டு பி பிளேம்ட் ஹியர். She knows FJ from outside Abhi. They have not showcased it inside to you. They have done a series together. They have been in a song together. யாரு எஃப்ஜே அண்ட் Okay. வியானாவா? It's not, they are not like unknown peoples. வீட்டுக்குள்ள அண்ணன் மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. She knows him outside. பட் இல்ல ஸ்டில் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கோ இன் தட் ட்ராக் அது தப்பு தானேன்னு சொல்றேன். அரோராக்கும் எஃப்ஜேக்கும் கூட தான் It's her தெரியும். wish. அரோரா, நம்ம ஒண்ணுமே எஃப்ஜே, சொல்ல அமித் முடியாது. கூட தான் அதனால தான். தெரிஞ்சவங்க. எவ்ரிபடி இஸ் நோன் Yes. டு திஸ் பீப்புள் ரைட்? ஸோ இன்னொன்னு தெரியுமா? 6 years back, Vijay Parwas taken an interview of Gana Vinod. I saw that video today. YouTubeல. ஆமா எனக்கு இவரு நடராஜன் சார் 6 years back. அனுப்பிச்சிருந்தாரு. ம். ம். அப்போ சாண்டி டைட்டில் வினர் ஆகணும்னு ஓகே. கேம்பெயின் பண்ணியிருக்காரு. கேம்பெயின் பண்ணியிருக்காரு சாண்டிக்கு. தெரியுமா? ம். So everything is there, right? Everywhere, everyone is So connected. There is so no, நம்ம தான் இங்க வெளில இருந்து பார்க்கறோம். he அவங்க knows அவங்கலாம் this game, புதுசு. right? கானா வினத்துக்கு வந்து இந்த பிக் பாஸ் கேம் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இங்க வந்து அவர் வந்து தெரியும், ஒரு தெரியும். ஒரு கண்டிப்பா ராவா தெரியும். வரல. அவரு ராவா இல்ல. ஃபுல்லா தெரிஞ்சு எப்படி விளையாடணுன்றது எல்லாமே புரிஞ்சுதான் வந்திருக்காரு. வந்து ஒரு பெரிய பயங்கர செட்டப்போட தான் உள்ள வந்திருக்காரு. அதனால பச்சையா தெரியுது வெளியில. சாம், எடிட் அதெல்லாம் பண்ண தெரியாமலாம் முடியாது. இல்ல சாம். We are seeing it very obviously. சரி, ஒரு நிமிஷம் ஆமா. இருக்கா, ஸ்வீட்டி பேசிடட்டும். We'll continue later. Hi ஸ்வீட்டி, சொல்லுங்க. ப்ளீஸ் டாக். இல்ல அவங்க பேசல. ஹலோ. ஸ்வீட்டி இருக்கீங்களா? பேசல. இல்ல பேசல. ஏன்னா வேற எபிசோட்ல வேற என்ன நடந்துச்சு இன்னைக்கு? புள்ளி கானா வினோத்தியா பேசிட்டு இருக்கோம். எபிசோட்ல இன்னைக்கு அந்த டாஸ்க் தான். டாஸ்க்ல The task was லாஸ்ட் not வீக் that great. இவங்க வந்து நான் நேத்து வந்து நம்ம பேசணும் தெரியுமா? அல்டிமேட் மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் திஸ் வாஸ் டம். நானுமே எக்ஸ்பெக்டிங் த சேம். இந்த மாதிரி தான் பண்ணாங்களா? நாங்க மலையாளத்துல இருக்காங்க. மலையாளத்துல இல்ல ப்ரோ. இது Because ultimately I have seen this area task. பயங்கர கேவலமான கான்செப்ட். அதுவும் நான் ஃப்ரீ நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வானா கனிக்கு நீனும் வந்து வச்சிருந்தேன். கனிக்காகவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய கம்ஃபர்டபுள்ல எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கம்ஃபர்டபுளா டீம் பிரிக்கிறதுல கூட. As expected, she took kitchen. கனி ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காந்துட்டாங்க. கிச்சன் டீம் தான் வேணும்ட்டு. இன்னைக்கு அங்க உட்காந்துட்டு அங்க டாஸ்க் பண்ணிட்டு இப்போ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து பேக் பைட்டிங் கிச்சன் டீம் அவங்க டீமை பத்தியே குறை சொல்லி விக்ரம் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் உளறிட்டு இருக்காங்க. வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்ப எப்படி நாளைக்கு அவங்க இப்போ இதுதான் இந்த கேங்குனால அந்த டாஸ்க் பாயில் வருது. அதுக்குதான் இந்த குரூப்பிசம் பத்தி பேசுறது நம்ம இந்த கனியோட அன்பு கேங்க பத்தி. Each seasons, okay, recreated, recover the season. 45 daysல ஒண்ணுமே நடக்கல. பெஸ்ட் ஐடியா எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கீழே யாரு சேனல் பத்தி யாரு இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சூப்பர். இதை மட்டும் பண்ணீங்கன்னா கேரண்டி டிஆர்பி திஸ் வீக்கெண்ட். ஃபாலோயிங் கப்பல் ஆஃப் கண்டிப்பா கேரண்டி டிஆர்பி. அப்புறம் 2 ரீஎன்ட்ரியை போடுங்க மணி பாக்ஸ்ல, அதை முடிச்சு விடுங்க. சிம்பிள். அதே ரீஎன்ட்ரி போடுங்க. எஃப்ஜே பிளாஸ்ட், அனதர் டிஆர்பி மூமெண்ட். டிஆர்பி மூமெண்டா எடுங்க. டப்பு 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 அடிச்சீங்க அப்படின்னா திருப்பி 2 திருப்பி வாரத்துக்கு ஒரு டிஆர்பி மூமெண்ட், ஒரு இல்ல மாசத்துக்கு வச்சீங்கன்னா திருப்பி வாட்டர் மிலனி அனுப்பிச்சு விடுங்க. லாஸ்ட் ஒரு 25 நாள் டான்ஸ் மாரத்தான் அது நடக்கும். வாட்டர் இமீடியட் இல்ல. மிலனி உள்ள ஆதிரை அனுப்பிச்சு ஒரு விடுங்க. வீக், நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் டிஆர்பி. புரியுது உனக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ஆதிரையை வச்சு 1 வீக் பேஸ் பண்ணிட்டு
அதுக்கு அடுத்த வீக் மறுபடியும் கொண்டு வந்து திவாகர் இருக்குங்க. அங்க வச்சு அடுத்து இன்னொரு வீக் பிளாஸ்ட். Praveen also should come back. Praveen doesn't have Yes, conflicts, Raju. right? நான் சொல்றது என்ன, direct conflicts. Adri has a direct conflict with FJ. He wants to go on us. That's the direct conflict. Praveen வந்து அந்த மாதிரி conflicts யார்ட்டுமே இல்ல. திவாகர் might be, but Divagar is already out. So bringing in Divagar as wild card, Praveen as wild card to create conflict is not going to work. உள்ள இருக்கிறவங்க someone who has stake, அவங்க against conflict இருக்கவங்கள உள்ள கொண்டு வரணும். That will be perfect. இப்போ ஆதிரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா she directly will go on fight FJ. இப்படி காட்டியிருக்காங்க, நீ என்ன இப்படி பண்ணியிருக்க, அவங்க போய் சண்டை போடுவாங்க. Kani will back him, somebody will back him. Adri will strike with all the information that she got from outside. ரசிகன் ப்ரோ, உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அவனுங்க செய்ய மாட்டாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடக்காது. அப்படியே ஆதிரை உள்ள போனாலும் அது நடக்காது. கேட்கறது நல்லா இருக்கு. See, it's very obvious. This season is getting scripted. Obvious தான், ஆனா அவன் வெளியில போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டான்ல. இல்ல எஃப்ஜே வந்து அங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டான்ல வெளியில போறதுக்கு முன்னாடி. அப்படி பண்ணாம வெளியில போயிருந்தாங்க. லாஸ்ட் வீக் விஷால் பண்ண தப்பு வந்து பவுண்டரி செட் பண்ணாம தான் ரெண்டு பேருமே எவிக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி சவுண்டு கிட்ட வரும்போது இவங்க 2 பேரையும் அமைச்சு ஒரு இஷ்யூவா மாறுச்சு அது. அதே மாதிரி இது வராது. இது தெளிவா அவன் செட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கான். அதனால அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் எஃப்ஜேவோட சாய்ஸ் தான். Adri will come, bro. Adri will come with the blast தான். அந்தாண்ணா திரும்பி பார்ப்போம் நடக்குமான்னு. நடக்கும். Adri is coming back. Comeback is real, சரியா? என்ன வந்தாலும் Adri உள்ள திரும்பி வர்றாங்க ரீஎன்ட்ரி. நான் என்ன பண்றேன்? கஷ்டப்பட்டு வெளியில தூக்குற மக்களுக்கு பல்ப் கொடுக்கிறது. ப்ரோ ராஜு ஓட்டு போடுறீங்க, உங்க ஓட்டு பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, புரியலையே எனக்கு. சீசன் பாக்குறீங்களா இல்ல வேற சீசன் கேட் பாக்குறீங்களா? உங்க டாபிக் தான் பேசிட்டு இருக்காரு. ஆதிரை வந்தா வியானா ஆதிரை எஃப்ஜேக்குலாம் அது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து நிறைய கண்டென்ட் போட வேண்டியதுதான், ஆனா இன்னைக்கு போடுறதுக்கே மனசு இல்லாம ஆயிடுச்சு. எனக்கு காலையில ஃபுல்லா தனியா இருந்தா போடலாம், பட் கூட இன்னொருத்தர் இருக்கும்போது நம்மளுக்கு கையே வரமாட்டேங்குது ஒரு எடிட் பண்றதுக்கு கூட. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு டாஸ்கே எனக்கு பிடிக்கல ப்ரோ. இதே மாதிரி போயிட்டு இருந்தா சுத்தமாவே இன்னைக்கு வந்து டிவிக்கு டிஆர்பி ஏத்தி கொடுத்தது நம்ம தான். எப்படி தெரியுமா? அந்த வினோத்தோட வீடியோ போட்டு நம்ம தான் ட்ரெண்டிங் பண்ணி நம்ம தான் டிஆர்பி ஏத்தி கொடுத்தோம். உண்மையாவே இன்னைக்கு அவ்வளவு ஒஸ்ட் டிஆர்பி. சொல்ல போனா நம்ம ஏத்தி கொடுத்தோம் டிஆர்பி. நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவனுக்கு 1 டே சேலரி கொடுக்கணும் நம்மளுக்கு. ப்ரோ சத்தியமா எனக்கு இந்த சாம் ப்ரோ இந்த டாஸ்க் பிடிக்கல ப்ரோ. எனக்கு நல்லா இல்ல போஸ்ட். ரொம்ப வேற இருந்துச்சு. நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன் சில கிளிப்ஸ். நான் அதுக்கு ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்ப பாரு அவங்க கூடயே போய் உட்கார்ந்து போட்டோ கொடுக்கறது பேசுறது. ஏன் இந்த வெட்டி வேலை? ஆனா ஒண்ணு பண்ணாங்க, அந்த பிளாக் அந்த பிளஸ் ஃபைட். ஆமா பார்த்து. ஐயோ அதுதான் காலையிலனே லேண்ட்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்லியும் பார்த்துட்டேன், அங்கேயும் ஒன்னும் வேலைக்காகாது. இப்பதான் உள்ளுக்குள்ள கன்வே பண்ண முடியாது எதையும், கண்டுபிடிச்சுறாங்களே. ப்ரோ இன்னைக்கு அந்த ரெஸ்ட் ரூம் அந்த இவங்க அந்த பிளஸ் ஃபைட்டர்ஸ் பார்வதி வச்சு செஞ்சுட்டாங்கப்பா இன்னைக்கு. வேற லெவல். அது ஒண்ணுதான் ஃபன்னா இருந்துச்சு எனக்கு. பாத்தீங்களா யாராச்சு? பார்த்தானா கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க பேசின பாட்டு பாடினதெல்லாம். ஐயோ ஆனா வேற வழி இல்லையே, மொக்கையா போற ஷோல அது ஒண்ணுதான் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் துவைச்சிருக்கலாம். அப்புறம் அந்த கமரின் வந்து பார்வதி வந்து எத்தனை ஹஸ்பண்ட்னு சொன்ன அந்த கவுண்டரு அந்த கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த இது மட்டும் தான். அது தூக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு லைவ் ஒண்ணுமே இல்லை காலையில இருந்து. அது தப்பான ஸ்டேட்மெண்ட்ல கமருதீன் சொன்னது. தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அதே பார்வதி வந்து கமரின் கட்ட எத்தனை ஒய்ஃப் அதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுவும் இருக்குல்ல. 2 பேருக்கு மேலே தப்புங்கிற ப்ரோ இது. ப்ரோ அவங்க மேட்ரு வந்தாலே 2 பேருக்கு மேலே இது இருக்கு ப்ரோ. ஒருத்தர் மட்டும் நம்ம பயன் பண்ண முடியாது ப்ரோ. பார்வதியும் பேசிடுறாங்க, வேர்ட் சொல்றாங்க. 3 பேர் மேலே இருக்கு. 3 பேர் மேலேயும் இங்க என்ன ஆகுதுன்னா பார்வதி தப்பிச்சிடுறாங்க, அரோரா தப்பிச்சிடுறாங்க, கமரின் மட்டும் இங்க பிளேம் பண்ற மாதிரி இருக்கு கடைசியில. கமருதீன் தான்ப்பா தப்பிச்சிட்டு இருக்கான், இங்க பார்வதியை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம.
இப்ப நம்ம பண்றோம் ப்ரோ. பட் ஓட்டிங்ல சொல்றேன் நான். ஓட்டிங்ல மக்கள் மத்தியத்தை சொல்றேன். ஏன் பார்வதிக்கு நல்லாதான் இருக்கு ஓட்டிங். அதான் சொல்றேன் ப்ரோ, அதான் சொல்றேன். பார்வதிக்கு வந்துடுது, கம்பெனிக்கு வந்து பாருங்க. கமருதீன் நாமினேஷன்லயே வரல ப்ரோ. இல்ல நான் பொதுவா ப்ரோ, நான் டே ஒன்னு சொல்றேன் நான் உங்கள்கிட்ட. அந்த ரோஸ்டும் சரி, வீக்கெண்ட் ரோஸ்டும் சரி, கமருதீன் வந்து கொஞ்சம் அடி ஜாஸ்தி. என்னதான் பார்வதிக்கு ஜாஸ்தி அடி வந்தாலும் அவனுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது, பார்வதியோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. பட் கமருதீனுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து அரோராக்கு கூட பாயிண்ட் வந்து பேசுறதுக்கு அவர் அலோவ் பண்ணவே இல்லை. பட் பார்வதிக்கு வந்து என்னதான் வந்து அடிச்சாலும் ரோஸ்ட் பண்ணாலும் பேசுறதுக்கு வந்து அவ்வளவு நேரம் வாய்ப்பு கிடைக்குது பார்வதிக்கு மட்டும். அதே மாதிரி உங்களுக்கு வீக்கெண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வதிக்கு வந்து அவ்வளவு ஸ்கிரீன் பர்சன்ஸ். பார்வதி வந்து அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி, பார்வதிக்கு வந்து அதிக சண்டே எபிசோட்லயும் பார்வதிக்கு வந்து அது இது கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் பார்வதிக்கு ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். திரும்பி பழைய மாதிரி வரேன். இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே கமருதீன் என்ன பண்ணாரு அவருக்கு ஸ்கிரீன் பர்சன்ஸ் தரதுக்கு சொல்லுங்க பாப்போம் ப்ரோ. நான் அப்ப நீங்க கேக்குற நியாயமான கொஸ்டின் சரிங்களா? அப்ப வந்து நியாயமான கொஸ்டின் நானே ஒத்துக்கிறேன், பண்ணல. பட் ரீசன்ட் டேஸ்ல சொல்றேன், ரீசன்ட் டேஸ்ல சொல்றேன். இன்னைக்கு என்ன பண்ணாரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் வரதுக்கு சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு என்ன பண்ணாரு ப்ரோ? சண்டே சொல்லிட்டேன், நாங்க ஸ்டீல் பர்சன் சண்டே சொல்றேன். பாடிக்கு ப்ரோ நாட் ஒன்லி கம்பெனி சப்போர்ட் பண்ண சொல்லல, நான் பொதுவாகவே சொல்றேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கிறேன் அந்த சண்டே எபிசோடும் கூட. மத்தவங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஸ்கிரீன் பர்சன்ஸ் வரல, பிளாக் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு நிமிஷம் ப்ரோ, அந்த சண்டே எபிசோட்ல யாருமே எதுவும் பண்ணலையே, பட் பார்வதிக்கு கிடைக்குது ஸ்கிரீன் பர்சன்ஸ். அதான் கேக்குறேன். சண்டே எபிசோட்லயே அவங்க ஏதோ ஒரு தப்போ பண்ணிருக்காங்களோ கரெக்டா பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கும் ஸ்கிரீன் பர்சன்ஸ் கொடுத்தாங்க, அடி வாங்குறதுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் அது சொல்லல, அது ஓகே, லாஜிக்கலே கரெக்ட். நான் வந்து சோ எண்ட்ல சொல்றேன். அந்த முடிவு எபிசோடு சரி, அந்த இன்டர்வலும் சரி, பார்வதி இல்லாத இன்டர்வலும் கிடையாது, அந்த எண்டும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். மோஸ்ட்லி சண்டே எபிசோடு. பார்வதிக்கு போறியா நீ இப்ப? பார்வதிக்கு நாயம் போறேன். நாயா வந்து தலைவலி புடிச்சிட்டு என் மேல ஐயோ சொல்றேன். எனக்கு சொல்றேன், இதெல்லாம் நோட் பண்றது எல்லாம் இலவச. இது ஸ்மால் விஷயம், சின்ன விஷயம் தான். நோட் பண்ணா இது ஒரு பெருசா தெரியுது, அதான் சொன்னேன். அதே மாதிரி கானோ வினோத்துக்கும் வந்து பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப இதா இருக்கு. ஆனா அந்த சிம்பிள் ஒரு நாமினேஷன் கூட ஒழுங்கா பண்ண தெரியல. சுகர் மேட்லாம் வச்சு நாமினேஷன் பண்றாங்க. முதல்ல நாமினேஷன் வந்து இது பண்றாங்க, டிஸ்கஷன் பண்றாங்க. சாண்ட்ரா குரூப்ஸ் எதுவுமே நல்லா இல்ல. லைவ் ஏன்டா லைவ் பாக்குறதுன்னு இருக்கு இப்பெல்லாம். இன்னைக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல, எதுவுமே பாக்கலையே. எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்க, பண்ணும் பேர்ல மாக்கிங் புள்ளி பண்றாங்க. வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. பார்த்து போயிடலாமே. பாருங்க, நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்றது நல்லாவே இருக்கு. இது ஷோ ஒரு டிசைனே கிடைக்குது. பிக் பாஸ் வெடிக்க பாக்குறாரு. போங்க. லிட்டரலி எனக்கு ஸ்பேஸுக்கு வரக்கு எனக்கு என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஸ்பேஸுக்கு வரவே இல்லை தெரியுமா. 4 நாள் 5 நாளா கண்டென்ட் இல்லையே. நவியான பத்தியும் என்ன பேசுறேன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் காமனாவும் பேசணும். லாஸ்ட் 4 days ஐ ஃபீல் அப்செட். ஏதோ அந்த நாமினேஷன் வச்சு நான் வந்து தப்பிச்சிருக்கேன். நல்லா பண்ணிருக்கு. சொல்லுங்க எலிமெண்ட் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க் வச்சுக்கு பதிலா ஃபேமிலி வீக்கா வச்சுக்கலாம். ஏன்னா மலையாளத்துக்கு கொஞ்சம் இயர்லியா வச்சுட்டாங்க. 9th வீக்கோ 10th வீக்கோ வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீக்கோ வச்சிருக்கலாம் அந்த டாஸ்க் பதிலா. மலையாளத்துல எப்படின்னு தெரியல. மலையாளத்துக்கு 10th வீக் வச்சுட்டாங்க. இந்த சீசன் கொஞ்சம் சீக்கிரமா வச்சுட்டாங்க. இல்ல மலையாளத்துல எப்படின்னு தெரியல. இங்க வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் வேல்யூ பார்ப்பாங்க ஆடியன்ஸ். இயர்லியரா ஃபேமிலி வீக் வச்சா சென்டிமெண்ட் பேஸ்ட் ஓட்டு வந்து நிறைய பேருக்கு டைவர்ட் ஆகி போயிடும். அப்புறம் இருக்கிற மெயின் கேம் வந்து டைல்யூட் ஆகும். அதனால எப்பவுமே கொஞ்சம் லாஸ்ட்ல தான் வைப்பாங்க இங்க. தமிழ் பிக் பாஸ் பார்க்கறது பதிலா தெலுங்கு ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துட்டு போயிடலாம். அங்கேயாச்சும் கம்பேர் பண்றப்போ எவ்வளவு பெட்டரா இருக்கும். அங்கேயுமே சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ஆனா இங்க ரொம்ப பயங்கரமா பிசிக்கல் டாஸ்க் செமையா இருக்கும். இங்க அந்த பிசிக்கல் டாஸ்க் இல்ல சொல்ல போனா. அங்கேயே பார்த்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். லைவ் போர் அடிக்காது.
லைவும் போடுறேன், இன்னைக்கு 1 ஹவரும் போடுறேன்னு தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சுத்தமா வேஸ்ட். பாருங்க ஒண்ணுமே அடுத்த இல்ல லைவ் bro. யார் பண்ண போறாங்க. இன்னைக்கு சண்டைகள் கூட பெரிய லெவலுக்கு இல்லைல்ல. ஏதோ சின்ன சின்னதா ஸ்டார்ட் ஆச்சு. எஃப்ஜே அமித்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் அப்படியே அமுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்வதி சபரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுவும் அமுங்கிடுச்சு. அப்புறம் சாண்ட்ரா சாண்ட்ரா சபரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுவும் அப்படியே முடிஞ்சிச்சு. ஆனா சாண்ட்ரா செம்மையா பேசுனாங்க அந்த காயின் வைக்கும் போது, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்போ FJ எவிக்ட் ஆவான்னு இருக்கு. ப்ரோ டாப் சான்ஸ் 5 வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. இல்ல அப்பதான் எங்கேயாவது கேம் நல்லா இருக்கும். எனக்கு வயிறு எரியுது FJ இருக்கிறது. எனக்கு ஜாலியா தான் இருக்கு. அவன் ஒரு என்ன ஒரு விஷயம் நினைச்சு கவலைப்பட்டான் எஃப்ஜே. அட பாவீங்களா, இந்த கிச்சன் டீம் மட்டும் ஜெயிச்சு அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு ஆம்பளை, மீதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் லேடிஸ், இவங்க கூட எப்படிடா நான் போட்டி போடுவேன் நான் பாருங்க. ப்ரோ திடீர்னு இல்ல அந்த திவ்யாக்கு யாரு மேல கோவம் தெரியல, சாம்பார்ல அவ்வளவு காத்து போட்டு வச்சுட்டு போல எல்லாரும் கதறாங்க உட்காந்து சாப்பிடும்போது. இல்ல திவ்யா பண்ண கரெக்ட் தான், நல்லா கதறிட்டோம். பாத்தியா? திவ்யா படம் கரெக்டா தான் இருக்கும். ஓகே. அதான் நல்லா கதறிட்டு விட்டுருக்காங்க, நல்லா கதறிட்டும். சரி ராஜு நீயும் போய் அவங்க கூட